ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த கால வேளையில கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று பார்க்கிறோம். ஆம், எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. அந்த தேவன் நம்முடைய தேவனாம். நம்மை எப்படி நடத்துகிறாராம்? மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், எப்படி முடியும் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னுடைய தேவன், உன்னை மரண பரியந்தம் உன்னை நடத்துகிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு நீங்க அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாய் மரண பரியந்தம் நடத்துவார். இன்னும் சில சங்கீதங்களில் சில வசனங்களை பார்க்கும்போது, சங்கீதம் 89:8 பார்க்கும்போது, அவை உண்மையை காக்கிற தேவன் என்று பார்க்கிறோம். அவர் சொல் வார்த்தையை தவறாதவர் என்று பார்க்கிறோம். இந்த வசனம் அநேக வசனங்களில் அவருடைய உண்மையை பற்றி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உண்மை பிசகாதவர், உண்மையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை மரண பரியந்தம் நடத்துவேன் என்று. ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? ஏன் மனம் தளர்ந்து போயிருக்கிறீர்கள்? இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே, நான் உன்னை மரண பரியந்தம் நடத்துவேன். நான் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் உன்னுடைய தேவன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். அவருடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அப்பா, நீங்க என்ன மரண பரியந்தம் நடத்துவேன் என்று சொல்லிருக்கீங்கல்ல ஆண்டவர. நீங்க உண்மை பிசகாத தேவன் ஆண்டவர. அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது ஆண்டவர. இந்த வேதம் சத்தியமுள்ள வேதம் என்று நீங்கள் நம்பிக்கையோடு இருங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி கூட நம்ம செபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில நாங்கள் பார்த்த வேத வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர. நீர் என்றென்றைக்கும் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர். அது மாத்திரமல்லப்பா, எங்கள் வாழ்க்கையின் மரண பரியந்தம் நீ நடத்துகிறவராய் இருக்கிறபடியால் நாங்கள் உண்மை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர. சோர்ந்து போய் எப்படி நடக்கும், இந்த காரியம் எப்படி முடியும், எப்படி நடக்கும் என்று சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் இந்த நேரத்துல செபிக்கிறோம் ஆண்டவர. உங்களுடைய வசனம் அவர்களுக்குள்ளதாக செல்வதாக ஆண்டவர. நீங்க நடத்துவீங்க, நீங்க எங்களோடு கூட இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையை நீங்க இந்த நாளில நீர் எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீர் செய்ய போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.